சட்டப்படி சங்க பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றுகிறார். திருமிகு அக்ஷரா அவர்களை விஜயலட்சுமி தங்கமுத்து எழுதிய தலைப்பு தேடி என்னும் புத்தகத்தை விமர்சிக்க அழைக்கிறேன். அவங்க முன்னாடி நான் ஒரு கவிதை புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை, நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். நான் முதல்ல என்னென்னா இந்த நூலை பற்றி இது சைமன் அண்ணா என்கிட்ட பேசினாங்க. புத்தக வெளியீடில் முதல் பிரதியை நீங்கள் வாங்கணும், ஒரு புத்தகத்துக்கு முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. பின் அந்த புத்தகத்தோட ஒரு ரஃப் காப்பி ஒன்று கொடுத்தாங்க, அதை புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு. உண்மையிலேயே அந்த புத்தகம் நான் என்ன சொல்லணுன்னா, அறிவியல் சார்ந்து எனக்கு சில இந்த கால பயணம் அதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நிறையா அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் நான் பார்க்குறதுண்டு, கேட்குறதுண்டு, படிக்கிறதுண்டு. உண்மையிலேயே இந்த புத்தகம் என்னை ஒரு கால பயணத்திற்கே கொண்டு போயிட்டு வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு காதல், நம்மளுடைய சிறுவயது ஞாபகங்கள், நம்ம சமுதாயத்தில் நம்ம நிறையா விஷயங்களை எதிர்கொண்ட விஷயங்கள், பல விஷயங்களுக்கும் இந்த தலைப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறது என்னையவே தேட வச்சுது. கண்டிப்பாக இதில் நம்ம இந்த கவிதைகளில் இது கவிதை தொகுப்பு. இந்த கவிதைகளில் நம்ம என்ன பர்செப்ஷனில் அந்த கவிதைகளை பார்க்குறோமோ அதுதான் அந்த கவிதையோட தலைப்பு. இந்த கவிதையோட தலைப்பை வாசகர்கிட்டையே விட்டுட்டாங்க நம்ம விஜயலட்சுமி அவர்கள். உண்மையிலேயே நான் நிறையா கவிதைகளை பார்த்து வியந்தேன். அதில் சில விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்ம அதை பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய அனுபவங்களையோ நம்மளுடைய நினைவுகளை அதில் நம்மளால் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஒரு கவிதை காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கவிதை. அதில் கண் தெரியாத இருவர்கள் காதல் மூலமாக கை ஜாடையோடு அடுத்த கடையில் கையேந்தி நகர்கிறார்கள். சிலருக்கு மனம் ரூபாய்களை தருகிறார்கள், பலருக்கு மனம் வராமல் பாவப்பட்டு பார்க்கிறார்கள். இந்த கடைசி 2 வார்த்தை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அன்றைக்கி நைட்டு எனக்கு இதோட யோசனையே தான். அன்றைக்கி மாலை நான் ஆஃபீஸ் போயிட்டு வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு அது என்னமோ தெரியல, அந்த வார்த்தை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இதில் நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எம்பிஏ முடிச்சுட்டு நான் வேலைக்காக நான் தேடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போது நான் டைப்ரைட்டிங் படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் படிக்கும்போதே படிச்சிருந்தனால எம்பிஏ படித்ததுக்கான வேலை நான் தேடுறேன். ஆனால் தூத்துக்குடியில் நான் இருந்தாக நான் படித்தது கோயம்புத்தூரில் படித்தேன். பட் என்னோடய சொந்த ஊர்லேயே நான் வேலை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. எனக்கு வெளியூருக்கு அந்த நேரம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நான் இங்கே நிறையா அலுவலகங்கள் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு வேலை தர்றதுக்கு நிறைய நிறுவனங்கள் தயாராக இல்லை. காரணம், ஒரு திருநங்கைக்கு நான் ஏன் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறையா இடங்களில். எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. நிறையா நிறுவனங்களில் எனக்கு அதுக்கான தகுதி இருந்தும், நான் எம்பிஏல ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருந்தும், எனக்கு அதுக்கான சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கல. அப்போது நான் டைப்ரைட்டிங் நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பின்னாடி நிறைய பத்திரம் எழுதும் இடங்கள், அந்த கடைகள்லாம் நிறையா உண்டு. அங்கே பத்திரம் டைப் பண்ணுறதுக்கு டைப்பிஸ்ட் வேலையாவது எனக்கு தாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கினேன். அப்போது எங்கேயும் நிராகரிப்பு தான் இருந்தது. ஒரு கடையில் அதே மாதிரி எனக்கு வேலை தர மனம் இல்லை. ஆனால் அவங்க பாவப்பட்டு எனக்கு கையில் ஒரு 10 ரூபாயை கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு மனசில் ரொம்ப ஒரு கஷ்டத்தையும் ஒரு விஷயங்களை ஏற்படுத்துச்சு. ஸோ அதை நான் இந்த கவிதை என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அதை படிக்கிறவங்களோட மனசை பொறுத்தது. எனக்கு அந்த விஷயத்தோட என்னைய ஒப்பிட முடிஞ்சது. ஸோ நான் ஒரு வேலை தான் தேடினேன், ஆனால் எனக்கு கையில் 10 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுபோல்
இந்த சமுதாயம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறது உண்டு. இப்போ நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்த மாதிரி இந்த கவிதையை வேற ஒருத்தர் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு வேற ஏதோ சில அனுபவங்கள் கூட வந்திருக்கலாம். அதே போன்று இப்போது பெண்களுக்கு எதிராக நிறையா குற்ற செயல்களும் நம்ம சமுதாயத்தில் நிறையாவே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு கவிதை, பெண்ணியத்தை பற்றி பெருமையாக பேசினான், தன் மனைவியை அடிமையாக நடத்தியவன் அப்படிங்கிற ஒரு கவிதையும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருந்தது. நிறையா இதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பெரிய அனுபவங்கள் இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறதுல பெரிய அனுபவங்கள் இல்லை, மேடை பேச்சுலேயும் எனக்கு பெரிய அனுபவங்கள் இல்லை. இந்த காதைக்களம் நிகழ்வு மூலமாக தான் இந்த நம்ம சைமன் அண்ணா எனக்கு அறிமுகமானாங்க. என் கூட என்னுடைய பாலிய நண்பர் அன்பு மூலமாக தான் நான் அந்த காதைக்களம் நிகழ்வு ஒன்றில் நான் பங்கேற்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அது மூலமாக நான் இங்கே நிறைய நட்புகள், நிறையா அறிமுகங்கள் எனக்கு கிடச்சிது. அப்படி இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதில் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், சைமன் அண்ணாக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். நன்றி.